மச்சான்ஸ் அகமதாபாத்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இடையிலான இந்த பயங்கரமான டெஸ்ட் போட்டியோட 2வது நாள் நம்ம இந்திய பேட்ஸ்மேன்ஸோட நாளாக தான் இருந்துச்சு. முதல் நாளே நம்ம பவுலர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமை 162 ரன்ல சுருட்டி போட்டு ஒரு முன்னிலை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ 2வது நாளில் நம்ம பேட்ஸ்மேன்ஸ் அந்த முன்னிலையை உறுதியாக்கினாங்க. KL ராகுல் 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய மண்ணுல சதம் அடிச்சாரு. இளம் பிளேயரான துருவ் ஜூரல் தன்னோட கெரியர்ல முதல் அசத்தலான சதத்தை போட்டாரு. கூடவே ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு தகராறான சதத்தை முடிச்சாரு. இந்த 3 சதங்களால களைகட்டின இன்னிங்ஸ் இந்தியாவை ஒரு பலம் வாய்ந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்குது. ஆமா, இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு சொல்ல போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. டீம் இந்தியா ஃபேன்ஸா இருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் டார்கெட் 1000 லைக் தான். மச்சான்ஸ், மேட்சோட முதல் நாளே நம்ம இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணினாங்க. முகமது சிராஜ் தன்னோட கூர்மையான பந்து வீச்சால மிரட்டிட்டாரு. அவரோட லைன் அண்ட் லெங்தால மட்டும் இல்ல, பந்த ஸ்விங் பண்ற திறமையாலையும் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாரு. சிராஜ் இந்த இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்து டீம் இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் வாங்கி கொடுத்தாரு. கூடவே ஜஸ்பிரித் பும்ராவும் சும்மா இல்ல, பும்ரா தன்னோட வேகமான துல்லியமான பந்து வீச்சால எதிரணிக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கல. 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு. இவங்களோட சேர்ந்து இந்திய பவுலர்ஸ் எல்லாரும் வெஸ்ட் இண்டீஸை 162 ரன்னுக்குள்ள சுருட்டிட்டாங்க. மொத்த கேரிபியன் டீமும் இந்தியாவோட தாக்குதலுக்கு முன்னாடி நிக்கவே முடியல. இப்போ நம்ம இந்திய பேட்ஸ்மேன்ஸ் சான்ஸ். யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல் 2 பேரும் பேட்டிங் ஆட வந்தப்போ எல்லாரோட கண்டும் இந்த ஜோடி மேல தான் இருந்துச்சு. 2 பேரும் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி பவுலர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ரன்ஸை எடுத்தாங்க. ஆனா ஜெய்ஸ்வால் 36 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. சில நல்ல ஷாட்ஸ் விளையாடினாலும் அவரால் இன்னிங்ஸை தொடர முடியல. ஜெய்ஸ்வால் போனதுக்கு அப்புறம் சாய் சுதர்சன் பேட்டிங் ஆட வந்தாரு. அவர் மேல டீம் நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருந்துச்சு. ஆனா அவர் 7 ரன் தான் எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்த சுப்மன் கில்லும் கிரீஸ்ல ஏற்கனவே இருந்த KL ராகுலும் பார்ட்னர்ஷிப்பை காப்பாத்தினாங்க. ராகுல் இந்த கேப்ல தன்னோட 50 ரன்ஸையும் தான் முடிச்சாரு. 2 பேரும் முதல் நாள் ஆட்டம் முடிகிற வரைக்கும் விக்கெட் விழாம பார்த்துக்கிட்டாங்க. முதல் நாளோட ஆட்ட நேர முடிவில் டீம் இந்தியாவோட ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 121 ரன். இன்னைக்கு 2வது நாள் ஆட்டத்துக்காக டீம் இந்தியா பேட்டிங் ஆட வந்துச்சு. கில்லும் ராகுலும் ரொம்பவே கட்டுப்பாடாக பேட்டிங் பண்ணினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்க ட்ரை பண்ணினாங்க. ஆரம்பத்தில் அவங்க டைட்டாக பவுலிங் போட்டு நம்ம பேட்ஸ்மேன்ஸை ரன் எடுக்க கஷ்டப்பட வச்சாங்க. ஆனால் ராகுலும் கில்லும் டெஸ்ட் மேட்சோட நிஜமான ஸ்டைலை காட்டினாங்க. நல்ல பந்துகளை மரியாதை பண்ணினாங்க. மோசமான பந்துகளை பவுண்டரிக்கு அனுப்பினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் ரன் சேர்க்க ஆரம்பித்தாங்க. 46வது ஓவரில் இந்தியாவோட ஸ்கோர் 150 தாண்டிருச்சு. இந்த பார்ட்னர்ஷிப் டீம் இந்தியாவுக்கு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. இந்த நேரத்தில் KL ராகுல் ஒரு பெரிய சாதனை பண்ணினார். அவர் 2025 டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன் எடுத்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மாறிட்டார். 602 ரன் எடுத்திருந்த இங்கிலாந்து பிளேயர் பென் டக்கெட்டை பின்னுக்கு தள்ளினார். ராகுலோட பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த கேப்டன் சுப்மன் கில்லும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் விளையாடினார். 94 பாலில் தன்னோட அரை சதத்தை முடிச்சாரு. கில்லோட பேட்டிங்கில் ஒரு நம்பிக்கையும் கிளாஸும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவர் 50 ரன் எடுத்து அதே ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. கில் ராஸ்டன் சேஸ் பந்தில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ட்ரை பண்ணினார். ஆனால் பந்து அவரோட பேட்டோட மேல் பகுதியில் பட்டு ஸ்லிப்புக்கு போச்சு. அங்கே நின்றுட்டு இருந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஈஸியாக கேட்ச் பிடிச்சிட்டாரு. இப்படி கேப்டன் கில்லோட இன்னிங்ஸ் 50 ரன்ல முடிஞ்சிருச்சு. அவர் தன்னோட இன்னிங்ஸில் 5 ஃபோர்ஸ் அடித்து இந்தியாவை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போனார். ஆனால் அவர் அவுட் ஆனது இந்தியாவுக்கு சின்ன அதிர்ச்சி தான். இந்தியாவோட 3வது விக்கெட் 188 ரன்ல விழுந்துச்சு. கில் போனதுக்கு அப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் துருவ் ஜூரல் உள்ள வந்தார். வந்த உடனேயே நம்பிக்கையோட பேட்டிங் ஆட ஆரம்பித்தார். இன்னொரு சைடில் KL ராகுல் ஏற்கனவே நிலைச்சு நின்று பெரிய இன்னிங்ஸ் ஆடுற வழியில் போயிட்டு இருந்தார். ஜூரலும் ராகுலும் சேர்ந்து இந்தியாவோட ஸ்கோரை 200 ரன்னை தாண்ட வச்சாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பார்க்க முடிஞ்சிச்சு. ராகுல் தொடர்ந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணினாரு. அப்பப்போ நல்ல ஷாட்ஸ் ஆடி பவுண்டரிஸும் அடிச்சாரு. இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துச்சு. KL ராகுல் தன்னோட சூப்பரான பேட்டிங்கை தொடர்ந்து 190 பாலில் தன்னோட சதத்தை முடிச்சாரு. இது அவரோட டெஸ்ட் கெரியரில் 11வது சதம். ஆனால் ஸ்பெஷல் என்னன்னா, இது இந்திய மண்ணில் அவர் அடித்த 2வது சதம் தான். ராகுல் இதுக்கு முன்னாடி 2016 இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவில் சதம் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ அகமதாபாத்தில் இந்த சாதனையை செஞ்சிருக்காரு. சதம் அடிச்சதுக்கு அப்புறம் ராகுல் தன்னோட ஹெல்மெட்டை கழட்டி பேட்டை உயர்த்தி விசில் அடிச்சு கொண்டாடினாரு. மொத்த ஸ்டேடியமும் கைத்தட்டல் சத்தத்தால் அவரை வரவேற்றுச்சு. 2வது நாளோட முதல் செஷன் முடியறப்போ இந்தியாவோட ஸ்கோர் 3 விக்கெட்டுக்கு 218 ரன் போயிருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸை விட இந்தியா 56 ரன் முன்னிலை எடுத்திருந்துச்சு. ராகுல் 100 ரன் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாரு. கூடவே துருவ் ஜூரல் 14 ரன்ல நின்னுட்டே இருந்தாரு. லஞ்சுக்கு அப்புறம் ஆட்டம் ஆரம்பிச்சப்போ
ராகுலும் ஜூரலும் இந்தியாவை இன்னும் ஸ்ட்ராங்கான நிலைமைக்கு கொண்டு போவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ராகுல் காலையில் விளையாடின ஸ்டைலையும் சூப்பராக சதம் அடித்ததையும் பார்த்தா அவர் இரட்டை சதம் அடிப்பாருன்னு தோணுச்சு. ஆனால் கிரிக்கெட் எப்பவும் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைஞ்சது. அதே தான் இந்த செஷனோட முதல் பால்லையே நடந்துச்சு. 2வது செஷனோட முதல் ஓவர்லேயும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. காலையில் சதம் அடித்து ஹீரோவாக இருந்த KL ராகுல் ஒரு தப்பான ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டாரு. பவுலர் வாரிகன் அவர் வெளியில் போகிற மாதிரி ஆசை காட்டின ஒரு பந்து வீசினாரு. ராகுல் டிரைவ் ஆட ட்ரை பண்ணினாரு. ஆனால் பந்து அவரோட பேட்டில் சரியாக படலை. நேர ஷாட் எக்ஸ்ட்ரா கவரில் இருந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ் கையில் போச்சு. இப்படி ராகுல் 177 பால்ல 100 ரன் எடுத்துட்டு வெளியே போனார். அவரோட இன்னிங்ஸில் 12 சூப்பரான ஃபோர்ஸ் இருந்துச்சு. ராகுல் அவுட் ஆனதுனால இந்தியாவோட ஸ்கோர் 218 ரன்ல 4 விக்கெட் ஆச்சு. இது இந்தியாவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவர் பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் அவர் அடித்த அந்த சதம் ரொம்பவே சூப்பர். 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் சதம் அடித்து ஃபேன்ஸோட மனசை வெற்றி கொண்டார். ராகுல் போனதுக்கு அப்புறம் டீம் இந்தியாவோட ஸ்டார் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா கிரீஸ்க்கு வந்தார். ஜடேஜாவோட ஸ்டைல் ஆரம்பத்தில் இருந்தே பாசிட்டிவாக இருந்துச்சு. வந்த உடனேயே ரன் வேகத்தை ஏற்ற ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே கிரீஸில் செட் ஆகியிருந்த துருவ் ஜூரலும் கேரை மாற்றினாரு. இந்த 2 பேட்ஸ்மேன்ஸும் விளையாடின விதத்தை பார்த்தா இது டெஸ்ட் மேட்ச் இல்லை, ஒரு நாள் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. துருவ் ஜூரலோட பவர்ஃபுல் ஷாட்டில் ஆரம்பிச்சிச்சு. அவர் ராஸ்டன் சேஸ் பந்தில் மிட் விக்கெட்டுக்கு மேலே அசத்தலாம் 6 அடித்தார். இதை பார்த்த இந்தியன் ஃபேன்ஸு குதூகலமானாங்க. ஜூரல் டிஃபென்சிவ் கிரிக்கெட் ஆட வரல, சான்ஸை சரியாக யூஸ் பண்ணுவாருன்னு தெளிவாக காட்டினாரு. இதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவோட சான்ஸ். வாரிகன் பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. ஜடேஜா அவரை கொஞ்சம் கூட விடலை. முதல்ல லாங் ஆனுக்கு மேலே ஒரு சூப்பரான 6, அதுக்கப்புறம் அடுத்த பால்லையே மிட் ஆனுக்கு மேலே இன்னொரு 6 அடிச்சாரு. இப்போ ஜடேஜாவும் ஜூரலும் டாப் கியர்ல இருந்தாங்க. 2 பேட்ஸ்மேன்ஸும் ஃபோர்ஸ் அள்ளி தெளிச்சாங்க. ஒவ்வொரு ஓவர்லையும் பந்து பவுண்டரியை தாண்டிச்சு. அந்த நேரத்தில் இந்தியா ஒரு வேகமான ஒரு நாள் மேட்ச் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் பயங்கர ப்ரெஷரில் போயிட்டாங்க. கேப்டன் தொடர்ந்து பவுலிங்கில் சேஞ்ச் பண்ணினாரு. ஆனால் பலன் எதுவும் இல்லை. துருவ் ஜூரல் தன்னோட ஆக்ரோஷமான ஆட்டத்தை தொடர்ந்து ஒரு சூப்பரான 4 அடிச்சு இந்தியாவோட லீடர் 100 ரன்னை தாண்ட வச்சாரு. இது டீம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சாதனை. இப்போ இந்திய பேட்ஸ்மேன்ஸ் இந்த ரிலாக்ஸாக விளையாடலாம், ஏன்னா லீடு ஸ்ட்ராங் ஆகிருச்சு. ஆனால் 2 பேட்ஸ்மேன்ஸும் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு முடிவெடுத்து கொஞ்சம் நிதானமாக விளையாட ஆரம்பித்தாங்க. ரன் வேகம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக போயிட்டே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரிஷப் பண்டோட காயத்தால் சான்ஸ் கிடைச்ச துருவ் ஜூரல் இந்த வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணினார். அவர் சூப்பரான ஷாட்ஸ் ஆடி நம்பிக்கையை காட்டி கடைசியாக 91 பால்ல தன்னோட அரை சதத்தை முடிச்சாரு. அவர் 4 அடிச்சு தன்னோட 50 ரன்னை முடிச்சப்போ இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமே கைத்தட்டலால் அதிர்ந்துச்சு. பண்ட் இல்லாதப்போ ஜூரல் மேலே இருந்த எல்லா எதிர்பார்ப்பையும் அவர் சரியாக நிரூபிச்சிட்டாரு. அவர் நீண்ட தூரம் ஓடக்கூடிய குதிரைன்னு காட்டினாரு. ஜூரலும் ஜடேஜாவும் அடித்த சூப்பரான பேட்டிங்கால இந்தியா 300 ரன்னை தாண்டிருச்சு. இந்த டைமுக்கு 2 பேரும் முழுசாக செட் ஆகி பெரிய ஷாட்ஸ் ஆட கொஞ்சம் கூட தயங்கலை. இதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவும் தன்னோட அரை சதத்தை முடிச்சாரு. மொத்த ஸ்டேடியமும் கைத்தட்டல்ல நிறைஞ்சிச்சு. ஜடேஜா எப்பவும் போல பேட்டை வால் மாதிரி சுற்றி தன்னோட 50 ரன்னை கொண்டாடினாரு. இந்த இன்னிங்ஸில் அவர் சூப்பரான ஃபோர்ஸ் அடித்து டெஸ்ட் மேட்ச்சில் கூட ரன் எடுக்கிற அவரோட ஸ்டைல் ரொம்பவே ஆக்ரோஷம்னு காட்டினாரு. இந்த இன்னிங்ஸில் இப்போ வரைக்கும் இந்தியாவோட 4 பேட்ஸ்மேன்ஸ் அரை சதத்துக்கு மேலே ரன் எடுத்திருக்கிறாங்க. இது இந்திய பேட்டிங் எவ்வளோ சமமானதாகவும் ஸ்ட்ராங்கானதாகவும் இருக்குன்னு காட்டுது. இன்னொரு சைடில் துருவ் ஜூரலும் சூப்பராக விளையாடி ஜடேஜாவோட சத பார்ட்னர்ஷிப்பை முடிச்சாரு. 2 பேட்ஸ்மேன்ஸும் வாரிகன் பவுலிங்கை பயங்கரமாக அடித்தாங்க. முக்கியமாக ஜடேஜா 2 பெரிய 6 அடித்து ப்ரெஷரை ஏற்றிட்டாரு. இதுக்கப்புறம் டீ பிரேக் அனௌன்ஸ் பண்ணினாங்க. 2வது செஷனோட முடிவில் இந்தியாவோட ஸ்கோர் 4 விக்கெட்டுக்கு 326 ரன் போயிருந்துச்சு. முதல் இன்னிங்ஸில் இந்திய டீம் 164 ரன் முன்னிலை எடுத்திருந்துச்சு. இப்போ கிரீஸில் ஜூரல் 68 ரன்லையும் ஜடேஜா 50 ரன்லையும் அவுட் ஆகாமல் இருந்தாங்க. இந்த செஷனும் முழுசா இந்தியாவுடையது தான். இந்த டெஸ்ட் மேட்சோட ஒவ்வொரு செஷனையும் இந்தியா பிடிச்சி ஆடி இருக்கு. 3வது செஷன் ஆரம்பிச்சப்போ 2 பேட்ஸ்மேன்ஸோட நோக்கமும் பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னு தெளிவாக இருந்துச்சு. துருவ் ஜூரலும் ரவீந்திர ஜடேஜாவும் ரொம்பவே ஈஸியாக ரன் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த 2 பேட்ஸ்மேன்ஸும் எப்போவுமே அவுட் ஆக மாட்டாங்கன்னு தோணுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் சோர்ந்து போய் தெரிஞ்சாங்க. அவங்களோட முயற்சி எதுலேயுமே பலம் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவோட ஸ்கோர் 350 ரன்னை தாண்டிருச்சு. இந்தியன் ஃபேன்ஸோட முகத்தில் சிரிப்பும் கைத்தட்டல் சத்தமும் மொத்த ஸ்டேடியத்துலையும் கேட்டுச்சு. இந்த நடுவில் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் கட்டுப்பாடாக பவுலிங் போட ட்ரை பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 10 ஓவர் வரைக்கும் 4 விழலை. ஆட்டம் கொஞ்சம் மெதுவாக போச்சு. இந்த நேரத்தில் மேட்சோட மூட் கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பவுலர்ஸ் சும்மா போட்டுட்டு இருந்தாங்க. பேட்ஸ்மேன்ஸ் ரிலாக்ஸாக டிஃபென்சிவ் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டோட அழகு இதுதான், பொறுமையோட ஆட்டம். சான்ஸ் கிடைச்ச உடனேயே ரவீந்திர ஜடேஜா ஒரு சூப்பரான 4 அடிச்சு இந்த பவுண்டரி வறட்சியை முடிச்சு வச்சாரு. ஃபேன்ஸ் மறுபடியும் கைத்தட்டலும் சத்தத்தோட உற்சாகமானாங்க.
விச் இப்போ ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ் தொடர்ந்து டர்ன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜடேஜாவும் ஜூரலும் 2 பேரும் சூப்பரான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் கூட கஷ்டப்பட விடலை. 2 பேரும் பொறுமையோடும் புத்திசாலித்தனத்தோடும் பவுலர்ஸை சோர்வடைய வச்சு ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணினாங்க. அப்பப்போ பெரிய ஷாட்ஸ் ஆடி ஸ்கோர் போர்டை முன்னேற்றிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்ட்னர்ஷிப் 150 ரன்னு முடிச்சிச்சு. இப்போ கிரவுண்டில் இருந்த ஒவ்வொரு ஃபேன்ஸும் இந்த பார்ட்னர்ஷிப்போட ஃபேன் ஆயிட்டாங்க. இந்தியன் டீமோட ஸ்கோர் 400 நெருங்குச்சு. மேட்ச் மேலே அவங்களோட பிடிமானம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் வந்துச்சு. துருவ் ஜூரலோட முதல் டெஸ்ட் சதம். ஜூரல் 190 பால்ல தன்னோட சதத்தை முடிச்சாரு. இந்த இன்னிங்ஸ்ல அவர் 12 சூப்பரான ஃபோர்ஸும் 2 பெரிய சிக்ஸும் அடிச்சாரு. அவர் தன்னோட சதத்தை முடிச்ச உடனேயே ஸ்டேடியம் கைத்தட்டல் சத்தத்தில் அதிர்ந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த மற்ற பிளேயர்ஸும் எழுந்து நின்று அவரை பாராட்டினாங்க. இது அவரோட கெரியர்ல மறக்க முடியாத மொமெண்ட். இந்திய டீமுக்கு ஒரு நம்பகமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டாருன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. சதம் அடிச்சதுக்கு அப்புறம் ஜூரல் கேரை மாற்றி இன்னும் ஆக்ரோஷமா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாரு. வாரிகனோட ஒரு ஓவர்லயே முதல்ல 4 அப்புறம் சூப்பரான 6 அடிச்சு தன்னோட கிளாஸை காட்டினாரு. தூசரி ஓர் ரவீந்திர ஜடேஜாவும் தன்னோட சதத்தை நெருங்கிட்டு இருந்தாரு. 2 பேட்ஸ்மேன்ஸும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணினாங்க. சீக்கிரமே இந்த பார்ட்னர்ஷிப் 200 ரன்னை தாண்டிருச்சு. துருவ் ஜூரலுக்கும் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் இடையில வந்த 200க்கும் அதிகமான ரன் பார்ட்னர்ஷிப் இந்திய இன்னிங்ஸோட பெரிய அஸ்திவாரமா இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணினாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் முன்னாடி எல்லாரும் தோத்து போனாங்க. ஆனால் கடைசியாக வெஸ்ட் இண்டீஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. இடதுகை ஸ்பின்னர் கெய்ரி பியர் தன்னோட பவுலிங்கால ஜூரலை தப்பு பண்ண வச்சாரு. ஆஃப் டு ஸ்டம்புக்கு வெளியில போன ஒரு பந்தை ஜூரல் முன்னாடி வந்து கவர் டிரைவ் ஆடணும்னு நினைச்சாரு. ஆனா பந்து அவரோட பேட்டோட எட்ஜை எடுத்துச்சு. விக்கெட் கீப்பர் ஷாய் ஹோப் சூப்பரா கேட்ச் பிடிச்சாரு. இப்படி துருவ் ஜூரலோட வரலாற்று சிறப்புமிக்க இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. துருவ் ஜூரல் 210 பால்ல 125 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அவரோட இந்த இன்னிங்ஸ்ல 15 ஃபோர்ஸும் 3 பெரிய சிக்ஸும் இருந்துச்சு. மொத்த ஸ்டேடியமும் எழுந்து நின்று கைத்தட்டலோட அவரை வழி அனுப்பிச்சு. இது நிஜமாவே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். அவர் தன்னோட பேட்டால இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டோட எதிர்காலம்னு நிரூபிச்சிட்டாரு. ஜூரல் அவுட் ஆனதுனால இந்தியாவோட 5வது விக்கெட் 424 ரன்ல விழுந்துச்சு. ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ஜூரலுக்கும் இடையில வந்த 206 ரன் பார்ட்னர்ஷிப் இந்திய இன்னிங்ஸ்ல பெரிய ஹைலைட்டா இருந்துச்சு. துருவ் ஜூரல் போனதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் கிரவுண்டுக்குள்ள வந்தாரு. வந்த உடனே அவர் தன்னோட நோக்கத்தை தெளிவா காட்டினாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே ஆக்ரோஷமா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாரு. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறதுல அவரோட நம்பிக்கை தெரிஞ்சிச்சு. அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து தாக்குதல் மட்டும்தான் பண்ணணும், வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் மேல பிரஷரை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு தெளிவான மெசேஜ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இதே நேரத்தில் இன்னொரு சைடில் இருந்த ரவீந்திர ஜடேஜாவும் தன்னோட ஸ்டைலில் விளையாடிட்டே இருந்தார். ஜடேஜா ஏற்கனவே நல்லா செட் ஆகி சதத்தை ரொம்ப நெருங்கிருச்சு. அவருக்கு சான்ஸ் கிடைச்ச உடனேயே வாரிகன் மேலே ஒரு சூப்பரான 6 அடித்து தன்னோட ஸ்கோரை 98க்கு கொண்டு போனார். அவர் அடித்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மொத்த ஸ்டேடியமும் அதிர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துச்சு. ஜடேஜா 2 ரன் எடுத்து 169 பால்ல தன்னோட சதத்தை முடிச்சாரு. பேட்டைவால் மாதிரி சுத்தி அவர் பண்ற அந்த ஃபேமஸ் கொண்டாட்டம் கிரவுண்ட்ல மறுபடியும் பார்க்க கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் வாஷிங்டன் சுந்தரை கட்டி பிடிச்சி பெரிய சிரிப்போட ஃபேன்ஸை வணங்கினாரு. இது அவரோட கெரியர்ல 6வது டெஸ்ட் சதம். அவர் இதை எவ்வளோ ஈஸியா அடிச்சாருன்னு பார்த்தா ஜடேஜா இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டோட நம்பகமான ஆல்ரவுண்டர்ஸ்ல ஒருத்தர்னு நிரூபிச்சிட்டாரு. இந்த சதம் ஜடேஜாவோட சூப்பரான ஃபார்முக்கு ஒரு இன்னொரு உதாரணம். டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்னிங்ஸ் தேவைப்படுறப்போ அவர் முன்னாடி பொறுப்பை ஏற்றுக்கிறாருன்னு மறுபடியும் காட்டியிருக்காரு. 3வது செஷன் இங்கேயே முடிஞ்சிச்சு. இந்த செஷன் மேலையும் இந்தியா முழுசா புடிமானம் வச்சுச்சு. 2வது நாள் ஆட்டம் முடியறப்போ இந்தியாவோட ஸ்கோர் 5 விக்கெட்டுக்கு 448 ரன். டீம் இந்தியா இப்போ வெஸ்ட் இண்டீஸை விட 286 ரன் பெரிய முன்னிலை எடுத்திருந்துச்சு. கிரீஸ்ல ரவீந்திர ஜடேஜா 104 ரன்ல அவுட் ஆகாம இருந்தாரு. கூடவே வாஷிங்டன் சுந்தர் 9 ரன் எடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. மச்சான்ஸ் 2வது நாள் ஆட்டமும் முழுசா இந்தியாவுடையதுதான்னு தெளிவா தெரியுது. ராகுலோட சதம், அப்புறம் ஜூரலோட சூப்பரான சதம், இப்போ ஜடேஜாவோட அதிரடியான சதம், இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவை வெற்றியை நோக்கி ஸ்ட்ராங்கா நகர்த்தி இருக்குது. இப்போ 3வது நாள் இந்தியன் டீம் எவ்வளவு பெரிய லீட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸை கிரவுண்டுக்கு அனுப்புதுன்னு பார்க்கணும். ஸோ டீம் இந்தியாவோட இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸுக்கு 10ல் நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க.